டைம் ட்ராவல் கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 2 கான்செப்ட் தான். நீங்க டைம் மிஷின் 2002ல பார்த்துருந்தாலும் சரி, அப்புறம் பேக் டு த ஃபியூச்சரில் பார்த்துருந்தாலும் சரி, டைம் மிஷின் 2002ல காமிச்சிருக்காங்க தியரி வந்து ஒரே ஒரு தியரி தான். அதாவது ஒரு யூனிவர்ஸில் வந்து என்ன சேஞ்ச் நடந்தாலுமே, அந்த சேஞ்ச் வந்து நம்ம திரும்பி பாஸ்ட்டுக்கு போனாலும் சரி, ஃப்யூச்சருக்கு போனாலும் சரி, அதை கண்டிப்பாக நம்ம மாற்ற முடியாது. இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து தடுக்க போனோம்னா, அந்த ஆக்சிடெண்ட் வந்து இந்த கார் மூலமான ஆகலைனாலையும், இந்த காரை தவிர்த்து வேறு எது மூலமானாலும் ஆகலான்னு வந்து காமிச்சிருப்பாங்க டைம் மிஷின் 2002ல. இதோட 2வது தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டை மாற்ற முடியாது. அப்படி பாஸ்ட்டை மாற்றலான்னு வந்து டைம் ட்ராவல் பின்னாடி நினச்சிங்கன்னா, அந்த பாஸ்ட்டே வந்து நம்ம ப்ரெசென்ட்டாக மாறிடும். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் வந்து ப்ரூஸ் பேனர் சொன்ன மாதிரி தான். அந்த பாஸ்ட்டு ப்ரெசென்ட் ஆயிரும். அந்த ப்ரெசென்ட் எதுவுமே மாறாது. அந்த ப்ரெசென்ட் தான் வந்து பாஸ்ட் ஆயிரும். அப்புறம் நடந்துகிட்ருக்க அந்த நம்ம மாற்றினது தான் வந்து நம்ம ஃப்யூச்சராக மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த டைம் ட்ராவல் தியரி வந்து இந்த 2 தியரி தான்.